என்னோட ஒரு வயசு பையனுக்கு எப்படி ஒரு ப்ராப்பராக ஃப்ரண்ட் ரோல் பண்ண சொல்லி கொடுக்குறதுன்றதை யோசிச்சுட்டு என்னோட செவ்வராயனை எடுத்துக்கிட்டு நான் இன்னைக்கு பார்க் ஒரு பாடுக்கு பறந்துட்டேன். அங்கே இன்னைக்கு ஜிம்னாஸ்டிக்ஸ் டேன்றதுனால எல்லாரும் ஜாலியாக ஃபிளிப்ஸ் அண்ட் ஃப்ரண்ட் ஹேண்ட் ஸ்ப்ரிங்ஸ்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. கிளாஸை முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து பார்த்தா நம்ம ஹீரோ சாரை காணும். எங்கன்னு தேடினா ஷெல்ஃபில் உட்காந்து கிளீனிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அவன் அப்படியே அலேக்கா தூக்கின்னு போய் ஒரு ஆயில் பத்து கொடுத்தா திரும்ப கிளீனிங் இறங்கிட்டான். குப்பையெல்லாம் தூக்கி குப்பை தொட்டியில் போட்டா பரவாயில்ல, புதுசாக வாங்கின டூத் பேஸ்ட்டையும் கொண்டு போய் டப்பாவோட குப்பை தொட்டியில் போடுறான். அண்ட் போட்டு ஒரு பெரிய சிரிப்பு வேற, பெருமை அவருக்கு. எப்பா சாமி நீ க்ளீன் பண்ணது போதும், வா நம்ம போய் இளநீ குடிக்கு போகலான்னு சொல்லி உன்னை தூக்கிட்டு போனா அங்கே என் கழுத்து லாக் ஆயிடுச்சு. அப்படியே பக்கத்தில் இருந்த ஒரு மெடிக்கல் ஷாப்பில் மாத்திரை வாங்கி போட்டு வீட்டுக்கு வந்தால் நம்ம ஏரியா பாய்ஸ் வந்துட்டானுங்க, வாங்க கிரிக்கெட் ஆடலாம் அப்படின்னு கூப்பிடுறதுக்கு. ஆனால் இந்த ஃபேமிலி மேனோட கஷ்டம் அவங்களுக்கு எங்கே புரிய போகுது. நீங்கள் ஆடுங்கடா, நான் விக்ரமுக்கு சாப்பாடு விட்டுணும்னு சொல்லி அவங்க கிரிக்கெட் ஆடுறதை காமிச்சு விக்ரமுக்கு கொஞ்ச நேரம் சாப்பாடு விட்டுனேன். அப்படியே வீட்டுக்கு போய் நெக்ஸ்ட் டே ஸ்மூதிக்கான திங்ஸ் எல்லாம் ஊற வச்சுட்டு விக்ரமோட பெட் டைம் ரொட்டீன் ஆரம்பிச்சிட்டோம். அதாவது ரோல் ட்ரைனிங். ஃபுல்லாக நைட் டைம் இதை பண்ணுறதுனால அவங்க கொஞ்சம் டயர்டாகி நல்லா தூங்குவான்ற ஒரு நம்பிக்கையில் தான் இதை ஆரம்பித்தேன். ஆனால் இதை ட்ரெயின் பண்ணி அவன் இன்னும் நல்லா எனர்ஜி வந்துடுது. அதனால் நைட்டு சுத்தமாக தூங்கவே மாட்டேங்கிறான். சரி விடுங்க, அது என்னோட வழி, வேற டிபார்ட்மெண்ட். விக்ரமுக்கு ரோல் பண்ணுறதுனா இப்போ ரொம்ப பிடிச்சிருக்கு. ரோல்னு சொல்ல உடனே கையும் ஹெட்டையும் கீழே வச்சு கரெக்டாக அந்த பொசிஷனுக்கு போயிடறான். ஆனால் புஷ் பண்ணி ஒரு ஃபுல் ரோல் பண்ண தெரியல. கூடிய சீக்கிரமே விக்ரம் இந்த ஸ்கில் அன்லாக் பண்ணுவான். இந்த ரோல் முடிச்சோடனே விக்ரம்க்கு நான் என்ன சொல்லிக் கொடுங்கன்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட் செக்ஷனில் போடுங்க.